மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா குறித்து வெளியிடப்பட்ட வீடியோவை தாங்கள் யாரும் பார்க்கவில்லை எனவும், மாநாடு முடித்த பிறகு செய்திகள் வாயிலாகவே அறிந்து கொண்டதாகவும் அதிமுக விளக்கம் அளித்துள்ளது. அதிமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அவலமே உருவான ஒரு ஆட்சியை நடத்தும் மு.க. ஸ்டாலினின் திமுக முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து அஇஅதிமுக மீது அவதூறான கருத்துக்களை அள்ளி தெளித்து அறிவாலய கேட்கீப்பர் RS பாரதி பெயரில் வழக்கம் போல் அறிக்கை வாந்தி எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. திராவிடத்தை அழிக்கவா முருகா என்கிற சுவரொட்டிகளால் திராவிடம் அழிந்து விடுமா? திராவிடம் என்கிற கொள்கையைத்தான் யாராவது அழித்துவிட முடியுமா என வினா எழுப்பியுள்ள அதிமுக, திமுகவின் நச்சு பரப்புரை திராவிட கொள்கையை இன்செக்யூராக காட்டக்கூடிய ஒரு முறைகேடான நரேட்டிவ் எனவும், இதை செய்வதற்கு திமுக வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் சாடியுள்ளது. பெரியார் அண்ணாவின் வாழ்வியல் உரத்தில் தழைத்தோங்கி நிற்கும் கொள்கையை ஒரு மாநாடு சிதைத்து விடுமா என்ன? இல்லை, அப்படி நடக்கத்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு விடுமா என வினா தொடுத்துள்ள அதிமுக, திராவிட கொள்கை என்பது அதிமுகவின் ரத்தத்தில் கலந்த ஒன்று எனவும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற பேரறிஞர் அண்ணாவின் நெறிப்படி வாழ்பவர்கள் தாங்கள் எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது. கடவுள் நம்பிக்கைக்கும் மதிப்பளிக்கக்கூடிய இயக்கம் அதிமுக என்பதால் தான் அமைப்பு ரீதியாக நடத்தப்பட்ட மாநாட்டுக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வாழ்த்து தெரிவித்தார் என குறிப்பிட்டுள்ள அதிமுக, மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ அதிமுகவை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மாநாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா குறித்து வெளியிடப்பட்ட வீடியோ என்பது துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும், அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தங்களது கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்வதாக குறிப்பிட்டுள்ள அதிமுக, உண்மையில் இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டது தங்களது கவனத்துக்கு வரவோ தாங்கள் யாரும் பார்க்கவோ இல்லை எனவும், மாநாடு முடிந்த பிறகே இது குறித்த செய்திகள் வாயிலாக தாங்களும் அறிந்து கொண்டதாக விளக்கமளித்துள்ளது.